பெண்களை நம்ம வந்து உணர்ச்சிகளின் வடிவம் அப்படின்னு சொல்லலாம். உணர்ச்சிகளுக்கு நாம் கட்டுப்படணும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. உணர்ச்சிகளுக்கு உணர்ச்சிகளிடம் நாம் தோற்று போக வேண்டும். உணர்ச்சிகளை நாம் வந்து அனுபவிக்காமல் அதை ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ பசி எடுக்குது அப்படின்னா அது ஒரு உணர்வு. அதை ஜெயிக்கணும் அப்படின்னா சாப்பிட்டா தான் நம்ம அதை ஜெயிக்க முடியும். அந்த பசிக்கு நம்ம மதிப்பளித்தால் தான் ஜெயிக்க முடியும். பசிங்கிறது ஒரு உணர்வு. அது மாதிரி தாகங்கிறது ஒரு உணர்வு. அந்த தாகத்திற்கு மதிப்பளித்து தண்ணி குடித்தா தான் அந்த தாகம் அடங்கும். தண்ணி குடிக்காமல் அந்த தாகத்தை அடக்க முடியாது. அது மாதிரி காமம் என்பது ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு நம்ம மதிப்பளிக்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். அதற்கு மதிப்பளித்து அந்த காம உணர்விற்கு பணிந்து நாம் மதிப்பளித்து அப்போ தான் அந்த காம உணர்ச்சி அமைதியாக மாறும். அது மாதிரி பெண்கள் வந்து பெண்கள்னால் உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம். உணர்ச்சிகளின் மனித வடிவம். ஆண் என்றால் உடல் என்ற அர்த்தம். உடலில் தான் உறுதி இருக்குது. உடலில் தான் வந்து உணர்வு இருக்குது. உணர்வு என்பது உடலை சார்ந்து இருக்கிறது. உணர்வு இல்லை என்றால் உடல் என்பது பிணமாகிவிடும். இப்போ உணர்வு என்பதை உணர்ச்சிகள் என்பதை நம்ம பெண்கள்னு சொன்னால், உடல் என்பதை நம்ம ஆண்னு சொல்லுவோம். உணர்ச்சிகளின் வடிவம் தான் பெண்கள். உணர்ச்சிகளின் உடல் வடிவம் தான் பெண்கள். அப்படின்னா பெண்களை வந்து மதிப்பளிக்கணும். உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்கணும். உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெண்களை புரிந்து கொள்ள வேண்டும், பெண்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். உணர்ச்சிகள்னால் வெறும் காமம் மட்டும் கிடையாது. பசி, தாகம், கவலை, ஏக்கம், கோபம், பயம், எல்லாவித உணர்ச்சிகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பொறாமை, அப்புறம் வந்து சதி செய்கிறது, இப்படி வந்து எல்லாவித உணர்ச்சிகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும். உணர்ச்சிகள்னால் என்னது? பெண்கள். உணர்வுகளின் வடிவம், உடல் வடிவம் தான் பெண்கள். அப்படின்னா ஆண் வந்து ஒரு உடல். அப்படின்னா ஆண் என்றால் உடல் என்று பொருள். அந்த உடல் என்பது உணர்ச்சிகளுக்கு பணிந்து நடக்க வேண்டும். உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். உணர்ச்சிகளை அடக்கணும். அதற்கு மதிப்பளிக்காமல் அதை அடக்க முயற்சிக்கக்கூடாது. அதற்கு மதிப்பளிக்காமல் பசி எடுத்ததுன்னா சாப்பிடணும். சாப்பிடாமல் அந்த பசியை அடக்கணும்னு நினைக்கக்கூடாது. தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்காமல் அந்த தாகத்தை அடக்கணும்னு நினைக்கக்கூடாது. அந்த தாகத்திடம் நீங்கள் பணிந்து போக வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணி குடிக்கணும், தாகம் வந்தால் தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம். பசி வந்தால் சாப்பிடணும்னு அர்த்தம். காமம் வந்தால் அதை அனுபவிக்க வேண்டும், உடலுறவு கொள்ள வேண்டும். இப்படி உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது, அதுதான் பெண்களை புரிந்து கொள்வது. பெண்களை புரிந்து கொண்டால்தான் பெண்கள் அமைதியாக மாறுவார்கள். அந்த உணர்ச்சி என்பது அமைதியாக மாறும். இல்லை என்றால் பெண்களை புரிந்து கொள்ளாமல் பெண்களை அடக்கவோ அடிமைப்படுத்தவோ முயற்சி செய்தால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். அது இன்னும் பேராற்றலாக மாறி நமக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பித்துவிடும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அப்போ தான் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும். உணர்ச்சிகள் வாயிலாகத்தான் நம்ம மகிழ்ச்சியாகவே வாழ முடியும். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னா என்னன்னாக்கா, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதில்ல. சிரிப்பு, அழுகை, கோபம், பயம், துக்கம், கவலை, ஏக்கம், இன்பம், கருணை, இரக்கம், பொறாமைப்படுறது, சதி செய்கிறது, பழி வாங்கிறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, இப்படி எல்லா வித உணர்ச்சிகளும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருக்கும். இது தப்பு, பொறாமைப்படக்கூடாது, பழி வாங்கக்கூடாது, கோபப்படக்கூடாது. இப்படி உணர்ச்சிகளுக்கு தவறான ஒரு அர்த்தத்தை கற்பிக்கக்கூடாது. உணர்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. உணர்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு. அப்போ கோபப்படணும், பழி வாங்கணும், சதி திட்டம் தீட்டணும், ஒரு அரசியல் அது மாதிரி ஏமாற்றணும். அப்போ தான் எல்லோரும் விழிப்போடு இருப்பாங்க. அப்போ எப்படி ஏமாற்றணும், பழி வாங்கணும், சண்டை போடணும், கோவப்படணும் அப்படின்னா அப்போது அதன் மூலம் எந்த பெரிய விளைவுகளும் ஏற்படக்கூடாது. சண்டை போட்டால் பெரிய விளைவுகள் ஏற்படக்கூடாது. அப்போ எளிமையாக சண்டை போடணும், உரிமையோடு சண்டை போடணும். நமக்கு யாருக்கிட்ட உரிமை இருக்கோ அவங்கக்கிட்ட சண்டை போடணும். நமக்கு யாருக்கிட்ட உரிமை இருக்கோ அவங்கள பழி வாங்கணும். பழி வாங்குவதற்கு நமக்கு ஒரு உறவுமுறை தேவைப்படுகிறது. அதான் உறவுமுறைன்னா என்னென்னா, நாம் சண்டை போடுவதற்கு நமக்கு ஒரு உறவுமுறை தேவைப்படுகிறது. நாம் பழி வாங்குவதற்கு, நான் கோபப்படுவதற்கு, பயப்படுவதற்கு, அந்த மாதிரி ஒரு பொய் சொல்வதற்கு, ஏமாற்றுவதற்கு
நமக்கு ஒரு உறவுமுறைகள் தேவைப்படுகிறது. நண்பர்களோ அல்லது யாரோ ஒரு உறவுமுறை தேவைப்படுகிறது. இதான் உறவுமுறையோட தேவை. என்னென்னா, நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதுனா எல்லாவித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை. பழி வாங்கிறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, திட்டுறது, அடிக்கிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி கோவப்படுறது, கவலைப்படுறது, அழுவுறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாவித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மனுஷங்க தேவைப்படுறாங்க. பாதுகாப்பாக நமது உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்கிற அதுதான் உறவுமுறை. நமக்கு ஒரு பாதுகாப்பு, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதுதான் உறவுமுறை. வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல ரோடு தேவைப்படுது. கரடு முரடாக இருந்தால் வண்டி ஓட்ட முடியலை, நல்ல தார் ரோடு தேவைப்படுதில்ல. அதே மாதிரி தான் நம்ம வண்டி ஸ்மூத்தாக ஓட்டுறதுக்கு அது மாதிரி உறவுமுறை நாம் பழகுவதற்கு நல்ல உறவுமுறை. அதான் உறவுமுறை. சண்டை போடணும், திட்டணும், அடிக்கணும், அவங்க அடி வாங்கணும், திட்டு வாங்கணும். இதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படுவது தான் உறவுமுறை. உறவுமுறையின் பயன்பாடு இதுதான். மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா என்னன்னாக்கா, எல்லாவித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிற வாழ்க்கை தான் உணர்வுபூர்வமான வாழ்க்கை. கோபத்தை வெளிப்படுத்துறது, அழுகையை வெளிப்படுத்துகிற, அழணும், கதறி அழணும், கூப்பாடு போட்டு அழணும், சத்தமில்லாமல் அழணும், ஏமாற்றணும், திட்டணும், அன்பை பொழியணும், கருணையை வெளிப்படுத்தி இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாவித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தணும். மனுஷங்கன்னா இப்படி தான். அவங்க கோவப்பட மாட்டாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. அப்படி எதையும் புனிதமாக்க முயற்சி பண்ணாமல் எல்லாவித உணர்ச்சிகளையும் அது மனுஷங்களுக்கு வரத்தான் செய்யும். அப்போ தான் இயல்பாக இருப்பாங்க. தன்னை பற்றி மிகையாக நினைத்து கொள்ள மாட்டார்கள். தன்னை ஒரு புனிதமானவர்களாக கற்பனை செய்து கொள்ள மாட்டார்கள். நாம் ஒரு மனுஷங்க தான். நமக்கு நானும் ஒரு மனுஷன் தானே. எல்லா வித உணர்ச்சிகளும் எனக்கு வரத்தான் செய்யும். கோபம் வரும், பழி வாங்குறது வரும், அரசியல், ஏமாத்துறது, உறவுமுறை அரசியல், இப்படி எல்லாமே வரும். ஆனால் அது எளிமையாக நடைபெற வேண்டும். நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு உறவுமுறை தேவை. நமது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம், அதுதான் உறவுமுறை. அதே நேரத்தில் நமது உணர்ச்சிகள் எளிமையாக இருக்க வேண்டும். ரொம்ப வன்மையாக இருக்கக்கூடாது. வன்மையாக இருந்தால் அதை ஏற்றுக்கிறவங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. மென்மையாக இருக்கணும். ஒரு சண்டை போடுறோம், அடிக்கிறோம் அப்படின்னா கூட, ஒரு நண்பர்களுக்குள்ள, தோழிகளுக்குள்ள சண்டை போடுறாங்க அப்படின்னா கூட அது வெறும் அவமானப்படுத்துகிற நோக்கம் இல்லாமல் சண்டை போட வேண்டும். அதில் அவமானப்படுத்த வேண்டும். ஒரு பழி உணர்ச்சி எல்லாம் பழி உணர்ச்சி மென்மையாக இருக்கும். எல்லாமே மென்மையாக இருக்கணும். அதில் ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும். சண்டைன்னு வந்தால் கெட்ட வார்த்தை போட்டுறக்கூடாது. கெட்ட வார்த்தை போடாமல் சண்டை போட முடியும். அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல சண்டைனாலே அது கெட்ட வார்த்தை தான் நினச்சிக்கூடாது. கெட்ட வார்த்தை இல்லாமல் சண்டை போட முடியும், திட்ட முடியும். அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு அந்த உறவுமுறை தேவை. நம்ம இப்போ கோவப்பட்டு கெட்ட வார்த்தை போட்டு திட்டோம் அப்படின்னீங்க, அப்புறம் அவங்க மூஞ்சில் முழிக்கணும்ல. திரும்ப அவங்ககிட்ட நம்ம பேசணும், பழகணும். 2 நாள் கோவிச்சுப்பாங்க. திரும்ப அவங்க மூஞ்சை பார்த்து பேசணும்ல. அப்போ அதுக்கு நம்ம கட்டுப்பாடான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேசி சண்டை போடணும். இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை. மகிழ்ச்சியான வாழ்க்கை முறைனா எல்லாவித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை. அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை. அதனால் பெண்கள் உணர்வுகளை எப்படி புரிஞ்சுக்கணும்? பெண்கள் கோவப்படும் போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில ஆண்கள், சில கணவன்கள் எப்படின்னா, மனைவி கோவப்பட்டால் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பொருத்தமான ஒரு ரியாக்ஷன் காட்டணும். பொருத்தமான ரியாக்ஷன். கோவப்படும் போது அதை சீரியஸாக எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஆண்கள் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். பெண்களின் உணர்ச்சிகள் இவங்கள பாதிக்கவே இல்லை. இவங்கள ஒன்றுமே செய்யலை அப்படின்னு அர்த்தம். ஆண்கள் பெண்கள் கோவப்பட்டாலும், அடித்தாலும், திட்டினாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஆண்கள் இருக்காங்க. ஏன்னா பெண்களுடைய உணர்வுகள் என்பது, கோபங்கள் என்பது ஆண்களை எதுவுமே செய்ய மாட்டேங்குது. காரணம், பெண்களும் ஆண்களும் சமத்துவமான நிலையில் இல்லை. ஆண்கள் ரொம்ப உயர்வான இடத்துல இருக்காங்க. அப்படின்னா பெண்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ரொம்ப சாதாரண பிரச்சனையாக இருக்குது. ஒரு குழந்தைத்தனமான பிரச்சனைகளாக ஆண்களுக்கு தோன்றுகிறது. அப்படி இருக்கும்போது ஆண்கள் வீட்டில் ஒரு மனைவி கணவனிடம் திட்டுறா, அடிக்கிறா அப்படின்னா இவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவளுடைய கோபமோ அவளுடைய உணர்வுகளோ இவனை எதுவும் செய்ய மாட்டேங்குது. அப்போது பெண்களுடைய உணர்வுகள் பெரிதாக தெரிய வேண்டும். அப்படின்னா அதற்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. பெண்களை விட ஆண்கள்
கடினமான வேலைகளை செய்ய அனுமதிக்கக்கூடாது. பெண்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்களை வந்து கடினமான வேலைகளை செய்வதற்கு தங்களை விட, அதாவது பெண்களால் செய்ய முடியாத எந்த ஒரு வேலையும் ஆண்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது. பெண்களால் செய்ய முடியாத எந்த ஒரு வேலையும் ஆண்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது. ஏன்னா பெண்கள் தான் வந்து தலைமை பொறுப்பு, மனித வாழ்க்கைக்கு தலைமை பொறுப்பு பெண்கள் தான் ஏற்றுக்கிறாங்க. அப்படின்னா ஆண்கள் என்பவர்கள் பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு உதவி செய்கிறவரிடமிருந்து நாம் எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னா, நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களை அவங்கள வச்சு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது பெண்களை விட ஆண்கள் திறமையானவர்களாக மாறிவிடுவார்கள். பெண்களால் செய்ய முடியாத விஷயத்த ஆண்களை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஆண்களை பெண்கள் வேலை வாங்கும் பொழுது, அப்படி வேலை வாங்குவதே வழக்கமாக மாறும்போது பெண்களை விட ஆண்கள் திறமையானவர்களாக மாறிவிடுவார்கள். அதன் பிறகு அப்படி மாறிவிடும்போது பெண்களால் தலைமை பதவியில் தொடர்ந்து நீடிக்க முடியாது. ஆண்களுக்கு கீழ் ஆண்களுக்கு கட்டுப்பட வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஆண்களிடம் பணிவாக நடக்கிற வேண்டிய இடத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஆண் வந்து உயர்வான இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா பெண்களால் செய்ய முடியாத வேலைகளெல்லாம் ஆண்கள் செய்ய அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது, பழக்கப்படுத்தப்படுகிறார்கள். அதனால் எப்போவுமே வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணால், தங்களால் செய்ய முடியாத ஒரு வேலையை வந்து தங்களால் கஷ்டப்பட்டு செய்ய முடிகிற வேலையை வந்து ஆண்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது. தங்களால் செய்ய முடியாத வேலையை வந்து ஆண்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது. தங்களால் எதை எளிதாக செய்ய முடியுமோ அந்த வேலையை தான் ஆண்கள்கிட்ட கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் பெண்களை விட ஆண்கள் திறமை குறைவானவர்களாக இருப்பார்கள், ஒரு குழந்தையாக இருப்பார்கள். அப்படி இருந்தால் தான் பெண்களுடைய உணர்வுகள் ஆண்களுக்கு வியப்பாக தெரியும், பிரமிப்பாக தெரியும். அப்போ தான் பெண்கள் கோவப்பட்டால் ஆண்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். பெண்கள் திட்டுனா ஆண்கள் ரொம்ப சோகமாகுவாங்க, ஆண்களுக்கு கவலை வரும். பெண்களை அடித்தாக்கா ரொம்ப பயப்படுவாங்க. இதான் ஒரு எதிர்வினை, இதான் ஒரு சரியான பொருத்தமான எதிர்வினை. அப்படி இல்லாமல் பெண்களை விட ஆண்கள் வலிமையானவர்களாக, பல மடங்கு வலிமையானவர்களாக மாறும்போது ஒரு பெண் திட்டுனாலோ கோவப்பட்டாலோ அது ஆணுக்கு ஒன்றுமே செய்யாது, சிரிச்சுக்கிட்டே இருப்பான், அல்லது அடா போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், அல்லது அமைதியாக இருப்பான், திட்டி முடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. அவனை ஒன்றுமே பண்ணாது. அது காரணம் என்னென்னா, பெண்ணின் உணர்வுகள் என்பது ஆணுக்கு மிக அற்பமாக தெரிகிறது, ரொம்ப எளிமையாக குழந்தைத்தனமாக தெரிகிறது. அதனால் வந்து பெண்ணுடைய உணர்வுகளுக்கு இவனால் பொருத்தமான எதிர்வினை ஆற்ற முடியவில்லை, ஒரு பொருத்தமான எதிர்வினை ஆற்ற முடியவில்லை. நிறைய வீட்டில் பார்த்தா பெண்கள் வந்து கணவனை போட்டு அடிப்பாங்க. ஆண் எதுக்காக அடி வாங்குறான்னா, சரி அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக அவன் அடி வாங்குறான். மற்றபடி அவன் உண்மையிலேயே அடி வாங்குறான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உண்மையிலே வாங்கணும். அவன் வந்து அது ஒரு விளையாட்டை அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக, ஒரு குழந்தைய சந்தோஷப்படுத்துறதுக்காக அவன் பெண்கள்கிட்ட அடி வாங்குறான், திட்டு வாங்குறான், நடிக்கிறான். அதாவது பெண்கள்கிட்ட ஒரு பணிவாக நடக்கிற மாதிரி நடிக்கிறார். ஆனால் உண்மையிலே இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுடைய சுயரூபம் வந்து உண்மையிலே அவன் வந்து தனது சுயரூபத்தை வெளிப்படுத்தினான்னு வச்சுக்கோங்க, பெண்கள் வந்து குழந்தையாக தெரிவார்கள். சரி, அவங்க மனசு சந்தோஷப்படட்டுமே, அவங்க கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்ககிட்ட பெண்கள்கிட்ட அடி வாங்குற மாதிரியும் திட்டு வாங்குற மாதிரியும் ஒரு ட்ராமா நிறைய வீடுகளில் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து அப்படி இருக்கும்போது திட்டு வாங்கும்போது, பெண்கள் திட்டும்போது இவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், பெண்கள் அடிக்கும்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இவனால் அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கவே முடியாது. அதற்கு காரணம், ஒரு குழந்தை அடித்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு குழந்தை வந்து நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு சிரிக்க தான் செய்வோம், அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். அது மாதிரி குழந்தைகள் வந்து பெண்கள் வந்து இன்றைக்கி குழந்தைகளாக வாழ்கிறார்கள் இயந்திர அறிவியல் உலகில். ஆண்கள் வந்து பெண்களை விட பல மடங்கு திறமை உடையவர்களாக இருக்கிறார்கள், சுதந்திரமாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெண்கள் பரிதாபத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள், குழந்தையாக இருக்கிறார்கள். அதனால் வந்து சரி, பெண்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறக்காக அவளை திட்ட விடுறது. நீ திட்டு, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ அடி, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது. உண்மையிலே ஒரு பொண்ணு திட்டுனா, ஒரு பொண்ணு வந்து திட்டுறான்னு, ஒரு மனைவி திட்டும்போது கணவன் அந்த திட்டுதலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும், ஒரு பயம் இருக்கணும். இன்றைக்கி திட்டுவாங்க, மனைவி திட்டுவாங்க,
நம்ம ஒரு பயத்தோடு அவன் வாழ்ந்துட்டுருக்கணும். மனைவி இன்னைக்கு திட்டுவாங்க, பாராட்ட பெறணும், மனைவிட்டேருந்து பாராட்ட பெறணும், அல்லது அவங்க திட்டுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கணும். திட்டுனா அழக்கூட செய்யணும் ஒரு ஆண். சப்போஸ் அவர் ரொம்ப திட்டாங்க, இவன் அதனால் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறான், ஒரு குழந்தையாக அழுதுகிட்டு இருக்கிறான், அப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும். பெண்களின் உணர்வுகளுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும், பொருத்தமான எதிர்வினை. பெண்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்னடா நம்ம என்ன திட்டினாலும் ஆம்பளைங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, அப்போ ஆண்கள்னால் அப்படி தான் போலுக்கு, நாம் தான் நம்முடைய உணர்ச்சிகள்னால் அந்தளவுக்கு மதிப்பே கிடையாது போலுக்கு, ஆண்களை எதுவும் நம்முடைய உணர்வுகள், பெண்ணின் உணர்வுகள் ஆண்களை எதுவுமே செய்யாது போலுக்கு, நம்முடைய கவலை ஆண்களை பாதிக்காது. சும்மா பெண்கள் அழுகிறாங்கன்னு வைங்க, ஆண்கள் முகத்தை மட்டும் சோகமாக வச்சுப்பான், அவனுக்கு கண்ணீர் வராது இந்த காலத்தில். ஆனால் வரணும், பெண்கள் அழுதா ஆண்களுக்கு கூட கண்ணீர் வரணும். பெண்கள் திட்டுறாங்க, அது கூட இவனுக்கு ரொம்ப பாதிப்பு வச்சு இவன் அழணும். அந்த மாதிரி ஒரு குழந்தை போல் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்களை செய்ய சொல்லக்கூடாது. ஆண்களின் திறமை என்பது பெண்களை விட குறைவாக இருக்க வேண்டும். பெண்களுடைய திறமையோடு ஒப்பிடும்போது ஆண்களுடைய திறமை மிகவும் குறைவாக இருக்க வேண்டும். அப்படி அவன் வளர்க்கப்பட வேண்டும், அப்படி அவன் பழக்கப்படுத்தப்பட வேண்டும், பெண்களால் பழக்கப்படுத்தப்பட வேண்டும். ஒரு பெண் தன்னால் செய்ய முடியாத எந்த வேலையும் ஒரு ஆண்கிட்ட செய்ய சொல்லக்கூடாது. திறமை பெண்களை விட ஆண்கள் திறமையானவர்களாக இருக்க பெண்கள் அனுமதிக்கக்கூடாது. அப்படி அனுமதித்தால் பெண்களின் உணர்வுகள் என்பது ஆண்களுக்கு அற்பமாக தெரிய தூண்டிவிடும். ஏன்னா பெண்கள் தங்களால் செய்ய முடியாத வேலையெல்லாம் ஆண்களை வச்சு செய்யும்போது பெண்களை விட ஆண்கள் பெரியவர்களாக மாறிவிடுவார்கள், திறமையானவர்களாக மாறிவிடுவார்கள். பெண்களை ஆண்கள் குறைத்து மதிப்பிடுவார்கள். பெண்களை குறைத்து மதிப்பிட்டானா பெண்களுடைய உணர்வுகளை, கவலைகளை, கோபங்களை, ஆசைகளை எல்லாத்தையும் குறைச்சி தான் மதிப்பிடுவான். அது அந்த அளவுக்கு மதிப்பில்லாத ஒன்றாக இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அவள் கோவப்படுறான்னா அதெல்லாம் ஒரு சீரியஸாக எடுத்துக்காதியா. பொம்பளைங்க கோவப்படுறாங்கன்னா அதை போய் நீ சீரியஸாக எடுத்துக்கிற, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத. அவள் திட்டுறாங்கன்னா அடிக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அவங்க அப்படின்ட்டு தான் ஆம்பளைங்க நினைக்கிறாங்க இன்றைக்கி. காரணம், பெண்களை விட பல மடங்கு திறமை உடையவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள். பெண்களால் செய்ய முடியாத வேலைகளெல்லாம் ஆண்கள் செய்கிறார்கள். ஒரு சாதாரண விஷயம், சுதந்திரமாக ஒரு ஊரில் பெண்கள் வாழ்கிறார்கள் என்றால் அந்த ஊரில் வாழ்கிற அனைத்து பெண்களும் சுதந்திரமாக அந்த ஊரில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வந்திருப்பார்களா? இன்னும் எல்லா தெருவுக்கும். ஆனால் ஆண்கள் போயிட்டு வந்திருப்பான். ஆண்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு பெண்கள் ஒரு ஆண்களை விட முற்றிலும் ஒரு மோசமான ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவங்களுடைய உணர்வுகள்லாம் ஆண்களை எதுவும் செய்யலை. இதுதான் இதில் உள்ள பிரச்சனையே. ஆண்கள் அழுதா இவனுக்கு அழுக வர மாட்டேங்குது. ஆனால் பெண்கள் அழுதாக்கா ஆண்களுக்கு அழுக வர மாட்டேங்குது. பெண்களுடைய கவலை ஆண்களை ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. பெண்களுடைய கோபம் ஆண்களை ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. பெண்கள் திட்டுனா அது ஆண்களுக்கு வலிக்கவே மாட்டேங்குது. எப்போ வலிக்குன்னா, பெண்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும். திறமையிலும் சரி பண்புகள் எல்லாவற்றிலும் பெரியவர்களாக ஆண்களுக்கு தெரிய வேண்டும். அப்படி அவர்கள் வாழ வேண்டும். ஆண்களை கடினமான வேலைகளை செய்ய அனுமதிக்கக்கூடாது. தங்களுக்கு சிரமமாக தெரிகிற வேலைகளை, தங்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்களை வைத்து செய்து விடலாம் என்று பெண்கள் நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு பெண்களை ஒரு தென்னை மரத்தில் என்னால் ஏற முடியாதுன்னு ஒரு அம்மா நினைக்கிறாங்க. அந்த அம்மா தனது மகனே நீ போய் அந்த ஏறி தேங்காய் பறித்து போடுன்னு சொல்லக்கூடாது. தன்னால் செய்ய முடியாத ஒரு வேலையை தனது மகனை வைத்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அம்மா நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா காலப்போக்கில் அப்படியே அவன் பழக்கப்படுத்த போது, அப்படியே அவன் வளர்க்கப்படும் பொழுது தனது அம்மாவை விட ஒரு நாள் அவன் பெரிய ஆளாகிடுவான், திறமையிலும் சரி. அப்போ திறமை அதிகமாகும் போது அவன் அம்மாவை அவன் மதிக்க மாட்டான். ஏன்னா அம்மாவை விட அவன் பெரிய ஆளாகிடும். அம்மானாலே பெரியவங்க ஆகிட மாட்டாங்க. திறமையில் பெரியவராக இருக்க வேண்டும். அப்போ தான் அவங்க பெரியவங்க. அந்த மாதிரி பெண்கள் ரொம்ப ஆண்களை வளர்க்கும்போது குழந்தையாக பார்க்க வேண்டும், குழந்தையாக வளர்க்க வேண்டும். அடிமையாக பார்க்கும்போது தான் தங்களால் செய்ய முடியாத வேலைகளெல்லாம் ஆண்களை வச்சு செஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க பெண்கள். அதனால் பெண்கள் ஆண்களை குழந்தையாக பார்க்க வேண்டும். அப்போ தான்
குழந்தையாக வளர்க்க வேண்டும், குழந்தையாக பார்க்க வேண்டும், குழந்தையாக அவர்களிடம் உதவிகளை பெற வேண்டும். அவர்களெல்லாம் குழந்தைகள் நினச்சிக்கிட்டு அவர்களிடம் பெறுகிற உதவிகள் ரொம்ப எளிதானதாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஆண்கள் திறமையில் குறைவானவர்களாக இருப்பார்கள். அவங்க குழந்தைங்க அந்த அளவுக்கு திறமை கிடையாது ஆண்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ பெண்களுக்கு எப்படி இருக்குது, பெண்களை நம்ம எப்படி மதிப்பிடுறோம்? நிறைய பெண்கள் வீட்டிலே உட்காந்துக்கிறாங்க, அவங்களுக்கு பெருசாக திறமை கிடையாது. ஏதாவது வேலைக்கு போனால் சம்பாதிச்சுட்டு வருவாங்க. மற்றபடி ஒரு சுதந்திரமாக ஒரு ஊர்லேயோ நாட்டிலையோ எங்கேயும் போயிட்டு ஒரு வேலையை செஞ்சு ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிற திறன் எல்லா பெண்களுக்கும் கிடையாது. பெண்களை எப்படி மதிப்பிடுறோம்? அப்போ அவங்கள பார்த்து பரிதாபம் தான் வரும். அவங்களோட இயல்பே அப்படி தான் போல்க, கஷ்டமான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற நினப்பு தான் ஆண்களுக்கு இருக்குது. அதனால் அவங்கள பார்த்து பரிதாபப்படுறாங்க. கஷ்டமான வேலைகளை பெண்களை செய்ய சொல்கிறதில்ல. அதே மாதிரி தான் அது இந்த இயந்திர அறிவியல் உலகில். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே பெண்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுடைய ஆதிக்கம் இருக்குது. இயற்கையோடு இந்த 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே பெண்களுடைய ஆதிக்கம் இருக்கும். அங்கே ஆண்கள் பெண்களால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறவர்களாக, ஆண்கள் ஒரு குழந்தைகளாக இருப்பார்கள். பெண்களுக்கு உதவி செய்கிறவர்களாக ஆண்கள் இருப்பார்கள். அப்படி உதவி செய்கிறதுக்காக தானே ஆண்கள் இருக்காங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட நிறைய வேலை வாங்கிடக்கூடாது. பெண்களால் செய்ய முடியாத வேலையெல்லாம் அவங்ககிட்ட வாங்கக்கூடாது. அப்படி நினச்சிட்டாக்கா அப்புறம் அவன் திறமையானவன் ஆகிடுவான். பெண்கள் திறமை குறைவானவர்களாக ஆகிவிடுவார்கள். அப்போ ஆண்கள் வியப்பிற்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். பெண்கள் ஆண்களை வியந்து பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடும். அந்த மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் பெண்களுக்கு மரியாதை இருக்காது, பெண்களுடைய உணர்ச்சிகளுக்கு மரியாதை இருக்காது, பெண்களுடைய கோபங்களுக்கு, ஆசைகளுக்கு, எதுக்குமே மரியாதை எல்லாம் போயிடும். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்களுடைய ஆதிக்கம் தான் அங்கே இருக்கும். அப்படி இருக்கும்போது பெண்கள் ஆண்களை விட ஒரு தொழிலாக இருக்கட்டும், தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, குடும்ப ஆட்சி முறை, கூட்டு குடும்ப ஆட்சி முறை, அதாவது சமூக ஆட்சி முறை, தெருவை ஆட்சி செய்வது, ஊரை ஆட்சி செய்வது, தொழில் செய்கிறது, இப்படி எல்லா விதத்துலேயும் பெண்கள் ஆண்களை விட திறமையானவர்களாக இருப்பார்கள். ரொம்பவும் அதிக திறமையானவர்களாக இருப்பாங்க பெண்கள். கொஞ்சம் கிடையாது. ஒரு ஆசிரியருக்கும் மாணாக்கர்களுக்கும் போல் ஒரு ஆசிரியர் எப்படி திறமையானவராக இருக்கார், அவரிடம் படிக்கிற ஆசிரியர்கள் தான் பெண்கள் அப்படின்னா அவர்களிடம் படிக்கிற ஒரு மாணாக்கர்கள் தான் ஆண்கள். அந்த அளவுக்கு வேறுபாடு இருக்கும். அப்படி ஒரு வேறுபாடு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்கும். ஆண்கள் ஜாலியாக குழந்தையாக வாழ்ந்துகிட்டு இருப்பான். பெண்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர். ஆண்கள் ஜாலியாக குழந்தையாக தான் இருப்பான், குழந்தையாக தான் இருக்கணும். அவன் குழந்தையாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பொறாமப்பட்டு நீ அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யின்னு நிறைய அந்த குழந்தைகளோட அம்மான்னு வச்சுக்கோங்க, நிறைய வேலைகளை கொடுக்குறாங்கன்னு அவன் திறமையானவராக மாறிவிடுவான். பெண்களை விட திறமையானவராக மாறிவிடுவான். அதே நேரத்தில் ஆண்களுக்கு அப்போ திறமையானவர் மாறிட்டான்னா அப்புறம் பெண்களை அவன் வியந்து பார்க்க மாட்டான். பெண்களை விட ஆண்கள் திறமையானவர்களாக மாறிவிட்டால் பெண்களை வியந்து பார்க்க மாட்டான். பெண்கள் தான் ஆண்களை வியந்து பார்ப்பாங்க. அது மாதிரி ஆண்கள் எப்போவுமே ஒரு குழந்தைகளை போல் ஆண்கள், ஆனால் ஜாலியாக இருப்பான். குழந்தை போல் அவன் ஜாலியாக இருப்பான். பெண்களுடைய நிர்வாகத் திறமை, தொழில் திறமை, இதெல்லாம் ஆண்களுக்கு வியப்பாக தெரியும். எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களை பெண்கள் எப்படி வியந்து பார்க்குறாங்க, புகழ்ந்து பார்க்குறாங்க, புகழ்ந்து பேசுகிறாங்க. அது மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள். ஆண்கள் ஒரு குழந்தைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ அப்படி இருக்கும்போது பெண்களை பார்த்தா வியப்பாக இருக்கும். எப்படி இவ்வளோ ப்ரெஷரை ஏற்றிக்கிறாங்க, குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்க, கூட்டு குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்க, தெருவை ஆட்சி செய்கிறார்கள், ஊரை ஆட்சி செய்கிறார்கள், தொழிலையும் சிறப்பாக இருக்காங்க. எப்படி இந்த பெண்கள் இவ்வளோ திறமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு ஒரே வியப்பாக இருக்கும். குழந்தை மாதிரி பெண்களை பார்ப்பான். பெண்கள் கோவப்பட்டால் இவனும் பயப்படுவான், ரொம்ப பயப்படுவான். பெண்கள் கவலைப்பட்டாங்கன்னா இவனுக்கு அழுக வரலாம், ஒருவேளை அழுக வரும். பெண்கள் அழுதா இவனால் தாங்கிக்க முடியாது. பெண்கள்னால் யார், எல்லா பெண்களும் கிடையாது. ஒரு ஆணுக்கு அவனுடைய அம்மா அழுதா இவனால் தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அம்மா கவலையோடு இருந்தால் இவனால் தாங்கிக்க முடியாது. ஒரு மனைவி கவலையோடு இருந்தால் ஒரு கணவனால் தாங்கிக்க முடியாது. குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருப்பான். ஒரு மனைவி அழுதா ஒரு கணவனால் தாங்கிக்க முடியாமல் அவனும் அழுதுகிட்டு இருப்பான். ஒரு குழந்தை போல் அவன் நடந்துப்பான். அதுதான் அப்போ தான் பெண்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
ஆண்களிடம் மதிப்பு இருக்குது, ஆண்களால் புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு அர்த்தம். பெண்களின் உணர்ச்சிகளை ஆண்களால், பெண்களின் கவலையை, கோபத்தை, பயத்தை, துக்கத்தை, சோகத்தை, இன்பத்தை, துன்பத்தை, சிரிப்பை, அழுகையை ஆண்களால் புரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இதுதான் பெண்களின் உணர்வுகளுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களால் மதிப்பளிக்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் பெண்களுடைய உணர்ச்சிக்கு ஆண்களால் மதிப்பளிக்க முடியாது. சிரிச்சுக்கிட்டே தான் வேணால் இருக்கலாம். பெண்கள் அழுதாலோ, சோகமாக இருந்தாலோ, கவலையாக இருந்தாலோ, இவளுக்கு வேறு வேலை கிடையாதுயா, இவ்வளோ புரிஞ்சிக்க முடியாது அப்படிமா. அல்லது இன்னும் அடுத்த கட்டத்தில் போனால் சோகமாக இருப்பான். அவள் கவலையோடு இருந்தால் இவன் சோகமாக இருக்கிற மாதிரி நடிப்பான். நடிப்பு திலகம் மாதிரி உட்காந்துட்டு இவனுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம், நடிப்பான். அவளை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, நீ அழுமா, நான் சோகமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீ கவலையோடு இருந்தால் நான் அப்படியே சோகமாக இருக்கேன், சிரிப்பை அடக்கிறேன். அந்த மாதிரி இவனுக்கு சிரிப்பு வந்துடக்கூடாதுன்னு தான் பயமாக இருக்கும். அவள் அழுதா இவனுக்கு சிரிப்பு வரும். இந்த உலகில் இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் அழுதா, இப்போ ஒரு குழந்தை அழுதா சிரிப்பாங்கள்ல பெரியவங்க, குழந்தை அழுதுனா பெரியவங்க சிரிப்பாங்கள்ல தெரியுமில்ல சில டைம். அது மாதிரி இன்றைக்கி பெண்கள் அழுதா ஆண்கள் சிரிக்கிற நிலைமையிலாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் பெண்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம். காரணம் பெண்கள் ஆண்களை விட பல மடங்கு திறமை குறைவாக இருக்கிறார்கள், திறமையே இல்லாமல் கூட இருக்காங்க. அதனால் பெண்களுடைய உணர்ச்சிகளெல்லாம் ஆண்களுக்கு பெரிதாக தெரியவதில்லை. அந்த அளவுக்கு மதிப்பளிக்கிற அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை அப்படின்னு ஆண்கள் நினைக்கிறாங்க. அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, அங்கே பெண்கள் திறமையானவர்களாக ஆண்களை விட பல மடங்கு திறமையானவர்களாக இருப்பார்கள். ஆண்களை திட்டமிட்டு அவர்களை குழந்தையாக வளர்க்க வேண்டும், குழந்தையாக இருக்க செய்ய வேண்டும். ஆக செல்லம் கொடுத்து எந்த வேலையுமே வாங்காமல் விட்டுறக்கூடாது. எளிதான வேலை, சாதாரண வேலைகளை தான் ஆண்கள்கிட்ட வாங்கணும். சும்மா ரொம்ப அந்த மரத்தில் ஏறு, இந்த மூட்டையை தூக்கிட்டு வா, அப்படி கடினமான வேலைகளெல்லாம் ஆண்கள்கிட்ட வாங்கினா அவன் ஒரு நாள் பெண்களை விட திறமையானவனாக மாறி பெண்களையே அடிக்க ஆரம்பிச்சிருவான், பெண்கள் மீது கோவப்பட ஆரம்பிச்சிருவான். அதான் அதனால் பெண்களின் உணர்வுகளுக்கு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் ஆண்களுக்கு மதிப்பளிக்க முடியவே முடியாது. ஆண்களின் உணர்வுகளை தான் பெண்களால் புரிந்து கொள்ள முடியும். பெண்களின் உணர்வுகளை ஆண்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்களின் உணர்வுகளைத்தான் பெண்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி உள்ள இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இது நடக்கும். 2040 அப்புறம் அப்படி மனித வாழ்க்கை மாறத் தொடங்கிவிடும். மனித வாழ்க்கை பெண்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும், பெண்களுடைய ஆதிக்கத்துக்குள்ளே போயிடும். அப்போ பெண்களுடைய உணர்ச்சிகளுக்கு பயங்கர மரியாதை இருக்கும், ரொம்ப ரொம்ப மரியாதையாக இருக்கும். பெண்களுக்கு அப்படி கௌரவமாக இருக்கும், அப்படி ஒரு உயர்வான நிலையில் அவங்க வாழ்வாங்க. ரொம்ப அது அற்புதம். பெண்கள் வியந்து பார்க்கப்படுவார்கள், புகழ்ந்து பேசப்படுவார்கள். பெண்களுடைய திறமை என்பது, பெண்களுடைய ஆளுமை என்பது புகழ்ந்து பேசப்படக்கூடியதாக இருக்கும்.